யோபுவின் கதை பார்க்கலாமா? உலகத்திலேயே மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர்தான் யோபு. அவருக்கு செல்வம் இருந்தது, குடும்பம் இருந்தது, மரியாதை இருந்தது. இதற்கு மேலாக கடவுளின் மீது விசுவாசம் அதிகமாகவே இருந்தது. ஒரு நாள் சாத்தான் கடவுளிடம், யோபு இப்படி உமக்கு பயந்து இருப்பதற்கு காரணம் அவனை நீ நன்றாக வைத்திருப்பதால் தான் என்று கூறினார். உடனே கடவுள், நீ அவனை சோதித்துப் பார், ஆனால் அவனது உடலை மட்டும் தொடக்கூடாது என்று கூறினார். அடுத்த நொடியே அவன் அவனது செல்வத்தை இழந்தான், குடும்பத்தை இழந்தான். ஒரே நாளில் அவன் வாழ்க்கை முழுவதுமே அவன் இழந்தான். அதை நினைத்து மிகவும் ஆழ்ந்த துயரத்துடன் அழுது கொண்டிருந்தார். நேரமும் யோபு சொன்னது, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், கடவுளின் நாமம் போற்ற பெறுக என்று கூறினார். மறுபடியும் சாத்தான் அவனை விட்டு வைக்கவில்லை. மறுபடியும் யோபுவின் உடல் முழுவதும் பொன்களால் ஆனபடி ஆக்கினான். அவன் மிகவும் வலி துயரத்துடன் அடைந்தான். ஒரு நாள் யோபுவின் நண்பர்கள் 3 பேர் வந்து யோபுவிடம், நீ ஏதோ தவறு செய்திருக்கிறாய், அதான் கடவுள் உன்னை இவ்வளவு சோதிக்கிறார் என்று அவர் மேல் குற்றத்திற்கு மேல் குற்றம் சூட்டினார்கள். ஆனால் யோபு, நான் ஒரு குற்றமும் செய்யவே இல்லை என்று கூறினார். ஒரு நாள் கடவுள் சூறாவளி காற்று மூலம் யோபுவிடம் பேசினார். அந்நேரமே யோபு தலைகுனிந்து வணங்கி, கடவுளின் நாமம் போற்ற பெறுக, கடவுளின் திட்டம் எப்பொழுதும் மிக பெரியது என்று வணங்கினார். அதன் பின் கடவுள் அவருக்கு செல்வத்தை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, அனைத்தையும் அவருக்கு 2 மடங்காக அளித்து அவரை சந்தோஷப்படுத்தினார்.